நம்ம இன்னைக்கு இந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா திருப்பூரோடையும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:45 நம்ம திருச்சி வந்தாச்சு. சொல்ல பார்த்தீங்கன்னா பாதி ஜேர்னியை முடிச்சாச்சு நம்ம. அவ்வளோதான் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம். அண்ணன் கூப்பிட்டாரு. இந்த ஹாரன் தான் மக்களே, இந்த ஹாரன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வாங்க போகலாம் கூப்பிட்டாரு. உங்களுக்கு பார்த்தா ஊருக்கு போஸ் மாதிரி தெரியல, பஸ்ஸுக்கு தான் போஸ் மாதிரி தெரியுது. இல்லை கண்டக்டர் சீட்டில் ஜம்மமாக உட்காந்துருக்கீங்களே, அதை சொல்லுங்க. சாரி, நீங்கள் வந்துட்டேன். நீங்கள் வர வரைக்கும் நான் இன்னும் டிக்கெட் கொடுக்கணும். வர ஸ்டாப்பில் யாராவது இறங்கினா மாறி உட்காந்துக்குவேன். இப்போ நிறையா சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் நம்ம தெரியாது. டிக்கெட் 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 தஞ்சாவூர் வீட்டில் தான் 1 மாதம் டேரா போட்டிருந்தேன். என்ன கண்டுபிடிக்கலட்டா? தெரியுதா இல்லையா? தெரியுது. ஒரு இங்கெல்லாம் இந்த பக்கம் வர்றேன். சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியத்துக்கு என்ன, ஊர் இருக்கு, நீர் இருக்கு, நிலம் இருக்கு, டிராக்டர் இருக்குது. எனக்கு ஜம்மு இருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. கெட்ட சொன்னாங்க கூட்டு வந்து வேண்டியது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா உனக்கு எழுந்தப்பட்ட வேண்டிய அது கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம இப்போ திருச்சி தாண்டி பார்த்தீங்கன்னா கரூர் லைனில் போய்கிட்டு இருக்கோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி படம் போட்டு விட்டாங்க டிவியில். மெய்யழகன் படம் ஓடிக்கிட்டு நானும் அப்படியே படம் பார்த்துட்டு வரேன். நீங்களும் அப்படியே ரூட்டை கவர் பண்ணிட்டு. எனக்குமே இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் கரூர் இந்த லைன்லாம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எல்லாமே தெரியும் சார். ஒரு 107 தடவை சொல்லியிருப்பேன். ஃபோன் எடுத்தாலே அண்ணன் போகிறானா தான் சார். சார் ஆக்சுவலி எங்கள் ரொமான்டிக் டாப்பிங் சரி சார், நீ ஒன்றா வளர்ந்தது, தூக்கி வச்சது, அவளை அம்மா போடுறது, நீ இழந்தது, நெல்லிக்காய் பறிச்சு கொடுத்தது, ஸ்கூலுக்கு ஒன்றா சைக்கிள் நிறைய இருக்கு.
என்ன எனக்கு வாங்கி கொடுத்ததுன்னு போட்டுக்கிட்டு போட்டோ போஸ்ட் கொடுப்பேன் சரியா? நீ போட்டு தங்க காசு நாளைக்கு தாழ கொடுத்துறேன். இப்ப முதல்ல வளையல். ஆரம்பமே அசத்தலா இருக்கு. அழகப்பா. ஆமா அப்படிதான். அது இப்ப இல்ல அப்புறம். நல்லா சாப்பிட்டு அடிக்கிற சொல்லுவாருங்க நீ தான் தெய்வ குத்த மாதிரி அடிங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. கடன் புரியுங்க. கிளம்பிடுவோம். பஸ் போயிட்டு போகும். நாளைக்கு வேலைக்கு போகணும். நான் பார்த்துக்கிறேன். என்ன கேட்காம பஸ் எடுத்துருவோம். ஆரம்பிச்சு மாசி பங்குனி வரைக்கும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு விழுந்தான். ஒவ்வொரு பொருள் சொல்லி அடிச்சான். ஒரு சிலர் அண்ணா பிளாஸ்டிக் சேரு, ஸ்டீல் கட்டில், வெள்ளிக்காசு, நோக்கியா போனு வாங்கினதெல்லாம் வைக்கவே இடம்லாம் வந்துச்சு. ஆனா பாலம் போறவங்க இந்த பயப்ப நாட்டில் போற நேரத்துக்கு போக முடியாம போச்சு. அது ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக அடுத்த வருஷம் பூரா அவருக்கு செம்ம ட்ரைனிங். 2013 பொங்கலுக்கு பாலமேடு கிளம்புறதும் தொக்கு பிரிப்பு ஆர்வம் நகம் வந்து ஏறிட்டார். பத்தாவதுக்கு என் பொண்டாட்டி வேற மால் இன்ட்ரிக்கு அங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கலக்கி விட்டானுங்க. அந்த ராக்கெட் வர்றத பாத்தீங்களா? ராக்கெட் அந்த ராக்கெட் மாதிரி வேகமா வர்றதாமா நீலமங்கல தோனி இதுவரைக்கும் எந்த ஜல்லிக்கட்டையும் முடிக்காத மாடு. இது கால மாடுல பா சேவ் பண்ண கையை போட்டு வட்டம் கட்டி நிற்கிற அந்த பிரச்சனையில நீங்க ஊரை விட்டு கிளம்புனீங்க. அப்ப வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானும் ஒண்ணு விடாம எடுத்திட்டீங்க. இந்த சைக்கிளை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியல. அப்ப இருந்த கஷ்டத்தையும் மீறி இந்த சைக்கிள் தேவைப்படுறவங்க யாரும் பிடிச்சிங்கன்னு நீங்க உங்க அப்பாட்ட சொன்னதா உங்க அப்பா எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. சொன்னீங்களா? நான் அதை எடுத்துட்டு எங்க போறது? அதை நான் போய் ஒரு 7 வருஷம் ஓட்டிட்டேன். அப்படியே பழசாயிட்டேன். தட்டிக்கிட்டே செல்வி முன்னாடியே ஓடியாரு. அப்பா நம்ம இது புது சைக்கிளா? ஆமையா பிடிச்சிக்கிறா விழமாட்டேன் சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. சரியா ஒரு பிடிச்சிருக்காருங்கிற தைரியத்துல கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். என்னடா கூட வந்த சத்தத்தை காணும் திரும்பி பாக்குறேன். காணும் அப்போ எங்க வீட்டு செவத்துல ஸ்டம்ப்ஸ் வருது. பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு நான் அப்பெல்லாம் அவ்வளோ ஆட மாட்டேன். அப்படி செவத்துல உட்காந்தே ஒரு அம்பையர். சாயங்காலம் ஆனா எங்க அம்மா ஒரு டம்ளர் பாலை வந்து அந்த செவத்துல வச்சுட்டு என் முதுகு தட்டுவாங்க. பேர் சொல்லி வாழ்த்து போதான்
தூக்கம் வருதுன்னா தூங்க முடியல. இங்கே பண்ணு. பசிக்குதா அண்ணா? எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்லை ஒன்றும். பிறக்க போகிற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போகிறோன்னு அவர் சொன்னாருங்க. சொன்னாமா? என் பேர் நீங்க போய் படுக்கணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. நம்ம கரூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் லாங்குலேருந்து வர மாதிரி இருந்தால் மணி 2:15 ஆகுது, இங்கே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு இறங்கிடாதீங்க. இந்த பஸ்ஸுக்கு வந்து லஞ்ச் பிரேக் தனியாக இருக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு கரூர் தாண்டி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஈடின்றி வாழும் பேரன்பே என்று காண்பே. யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் நீ. பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கு? எந்த ஊருக்கு நான் போகணும்? ஏன்னா திருவாரூர் விசிட் வராது, அப்படியே அண்ணா செய்யோட திரும்பிடும். மெட்ராஸ் போகணும். எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல விஷயம் தானே. சொத்துப்பறி பஸ் வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டா என்கிட்ட பக்கத்தில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. நான் வேற ஏதோ விஷயத்தை பற்றி பேசணும். பணத்தை பற்றி இல்லை. ஏன் உனக்கு தெரியலன்னு நீ யாருன்னு கேட்க வாய் வருது. சரி, உங்க தாத்தாவோட பொண்ணு மொத்தம் 6 பேர். அதுல ஒருத்தர் குருநாதன். இந்த குருநாதனுக்கு பிறகு மொத்தம் 3 உருப்படி: சந்தானம், கனகவள்ளி, லோகநாதன். அந்த சந்தானம் தான் எங்க அப்பா. ஓகே, இந்த சந்தானத்துக்கும் இந்த அங்கம்மாவுக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது உங்க பாட்டி கனகம். அவங்களுக்கு பிறந்ததான் நானும் என் தம்பி. இப்போ பேரை சொல்லலாம் இல்லை, குறைஞ்சா போயிடுவார். கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்ப மறுபடியும் 94க்கு போவோம். தப்பு. 4 வாழைக்கா மூளை வாழைக்கா அதுங்காட்டியமா புத்தகரசு யாரு? புத்தகரசு அந்த இன்னொரு பையன் பேர் வாங்க வாங்க, கிட்ட வந்துட்டீங்க. நீ கதவு அந்த பக்கம் தான் இருக்குன்னு தெரியுது. டேய் படுத்தாதடா, டேய் ராஸ்கல். கதவுடா. கரூர் டு காங்கேயம்புரம் லைனில் பார்த்தீங்கன்னா தென்னிலைன்னு ஒரு ஏரியா லஞ்சுக்கு நிறுத்தியிருந்தாங்க. லஞ்சு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. இங்கே நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டல் எப்படி உட்காந்து சாப்பிடுவோமோ அது மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. பட் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கேயம், அடுத்து திருப்பூர் தான் நமக்கு. நம்ம ஒரு 3/4 டிஸ்டன்ஸை முடிச்சிட்டோம். நம்ம இனி போகிறது தான் மிச்சம்.
டிபார்ட்மெண்ட்ல ஒரு கார் கேருக்கு சார். ஆடு எத்தனை கிலோ தேரும்? ஒரு 1500 ரூபாய்க்கு போகுமா? இந்த கேஸ் அவர் டீல் பண்ணுவாரு. வீட்லயே போய் தைச்சு கண்டுபிடிக்காம உடமாட்டாமே. உங்க என்ன சாட்சி இருக்கு? ஆடு கடைசியா போட்ட புழுக்க. இதை வச்சு எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த புழுக்கைய ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிப்பேன். புலி என்ன காலனி வீட்டு பக்கம்? ஓ, வீட்லயே வச்சு அடிச்சலாம் ஐடியாவா? செயின் எப்படி காணாம போச்சு? தெரியல. கடைசியா பார்த்தது? நேற்று ராத்திரி சாப்பிட்டதுக்கு முன்னால பார்த்தேன். எப்படி ஞாபகம்? சொன்னா கொஞ்சம் சீப்பா இருக்கும். சொல்லட்டுமா? எனக்குள்ள ஒரு ஹேபிட் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டு பரபரன்னு முகத்தை பார்த்துப்போம். அப்படி பார்க்கும்போது ராத்திரி தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா? என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? இல்ல, போலீஸ் கிட்ட கரெக்டா பதில் சொல்லு. ஓகே, நைட் தூங்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டு படுத்த? நைட்டு தான். நைட்லி நீ ஷர்ட் மாதிரி கட்டுவியா இல்ல பனியன் மாதிரி கட்டுவியா? இதெல்லாம் இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில். இப்படிதான். ஓ, அப்ப நீ கட்டி போட்ட நைட்டியோட தூக்கில தான் மாட்டியா? எங்க கட்டி அதான் கிடக்கு. போய் எடுத்துக்க. என் செல்போன் காணாம போச்சு. அதான் கவலை. செல்போன் காணாம? ஆமா, என்ன உனக்கு அடிக்கடி ஏதோ ஒன்று காணாம போயிட்டே இருக்கு. கடைசியா எங்க வச்ச? ராத்திரி தூங்க முதல்ல அம்மாக்கு கொண்டு சொல்லிட்டு படுத்தேன். காலையில பார்த்தா காணோம். அது சரி. இந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி தூக்கி எறிகிற வியாதி ஏதோ இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு உங்க கூட யார் கொடுக்குறது? இதோ இதுதான். என்ன ஸ்டிக் பண்ற மாதிரி பாக்குறீங்க? I have the latest cute phone. நல்ல போன இங்க சைட்டு வெளில தான் இருக்கு. வெடிக்கும் சேனல் போகுது. மிரட்டி தற்கொலை பண்ண வச்சு நீதான் மயில் வாங்கறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுவா அடிக்கல எடு. இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே ஓட்டு வீட்டுல உட்காந்து ஓட்டர் பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சோம். சொந்த ஊருக்காரவன் இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்ப பெரியப்ப அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட நம்மள கத்தி எடுத்து சோர்வீர். ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே அண்ணா. மீதி இருக்கிற 14 நாள் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. என்ன மகளிங்க கூட தங்க மாட்டு வர போற என்ன எங்க நேரம் கிடைக்குது? கண்டிப்பா வரேன். பையன் என்ன பண்றான்? என்னப்பா போலீஸ்காரங்க பொண்ணை கட்டுறேன் போக்கத்தால தானே போலீஸ் வேலைக்கு போவான். என்ன பேசி பேசுறவன்? நீக்கு போக்கு கத்தவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு போக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு போவாங்க. வார்த்தையை அளந்து பேசி அப்புறம் கேட்ட போகணும். பொதுவாக தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் போலீஸ்காரன் என் மாமன் கூட தான் போலீஸ்காரன். தப்பான தொழில் பண்றவனுக்கு தான் போலீஸ்காரன் பிடிக்காது. நீ நம்ம தப்பான தொழில்
2 பொம்பளை புள்ளைய பெத்து ஏதாவது ஒண்ணு போலீஸ்காரனுக்கு நான் கட்டி வைப்பேன். நகைபலம் போகும்போது பார்க்கிறவன் நல்லவனா தெரிஞ்சான். அதே துரியோதன நகைபலம் போகும்போது பார்க்கிறவன் கெட்டவனா தெரிஞ்சான். நல்லது கெட்டது பார்க்கிறவன் மனசை பொறுத்திருப்பேன். என்னமோ விலங்கம் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன். நிறுத்திடுவியா? அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு? நிறுத்துங்க. I can do it. I will do it. ஏய், அதெல்லாம் முடியாது. முடியும். இது என்ன பத்தி சொல்லு. ஏன் கல்யாணம் நிறுத்தா உன் கல்யாணம் தான் நிற்கும். What? கல்யாண பொண்ணே கல்யாணத்தை நிறுத்தினா அவ கல்யாணம் தான் நிற்கும். நாங்க போயிடுச்சுக்கா. நீங்க கல்யாணம் பண்ணி சொல்றேன். எனக்கு தான் நீதான் என் பஞ்சாதி. உலகமே பிறந்தாலும் நியாயமான முறையில் வாழ்ந்தான். நல்லவங்க இருக்கிற வீட்டில் தொழில் பண்ணான். இங்கெல்லாம் சாக்கடை. பழைய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் இறங்கி மணி பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. நம்ம திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. நான் இந்த டிவியை பற்றி சொல்லி ஆகணும். அண்ணன் இது வரைக்குமே படம் போட்டுட்டு தான் வந்தாங்க. என்ன ஒன்றுனா, நீங்கள் டிவி இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் ரிட்டனும் வந்து தேவக்கோட்டை போயிடாதீங்க. அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க நைட்டு வந்து தூங்குவாங்க. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு தான் இந்த பஸ் எடுக்கிறாங்க. நைட்டு வந்து பாட்டு மட்டும்தான்ப்பா போடுவேன், எல்லாம் தூங்குறதுனால டிவி போட மாட்டேன்ப்பா அப்படின்னாங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு ஜாலியாக அந்த பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா தேவக்கோட்டையிலேருந்து திருப்பூர் வாங்க. அதுவும் என்ன ஒன்றுனா, அங்கே பாருங்கள் இன்னொரு பஸ் நிற்கிது. இதே மாதிரி ஒரு பஸ் தான், நான் அதையும் காட்டுறேன். ஊட்டியிலேருந்து திருப்பூர்லேருந்து ஊட்டி போகிற பஸ் தானே அது, அந்த வண்டி. நான் காலையிலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இதே மாதிரி மிரர்லாம் வச்சு செட் பண்ண ஒரு பஸ் ஒன்று இருக்குன்னு. நான் அந்த பஸ்ஸையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் அந்த வடிவேலு படத்தில் சொல்லுவாங்களே இது உங்கள் சொத்துன்னு, அதே மாதிரி தான். நம்ம சொத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் எங்கள் கரூர்கிட்ட எந்திரிச்சு நின்று ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு பேசஞ்சர் தம்பி மறைக்குதுப்பா உட்காருப்பா அப்படின்னாரு. மக்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு இருக்கிறதுனால தான் வந்து விரும்பி வராங்க இந்த வண்டியில். அதனால் இதை நம்ம தான் பாதுகாக்கணும். பஸ்ஸு தான் நம்ம திருப்பூர்லேருந்து ஊட்டி போகிற பஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மிரரு, இதில் ஒரு மாதிரி நம்ம மம்முட்டி டைப்பு மிரரும்பாங்க, பஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரியும். நான் சொன்ன ஊட்டி டு திருச்சி பஸ்ஸு தான். இதுலேயும் அதே மாதிரி கொம்பு செட்டப்பு வீல் பேட்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு கண்கொள்ளா காட்சினா அப்படியே இங்கே ஒரு மரம் மறைக்குது, இங்கே ஒரு கண்கொள்ளா காட்சி. இதிலே நம்ம வேண்டாம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஹால்ட் ஆகிடுச்சு. இதே பஸ்ஸு நைட்டு 11 மணிக்கு எடுப்பாங்க. அவ்வளோதான், இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பூர்லேருந்து ஒரு சூப்பர் டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம், ஒரு சூப்பர் பஸ்ஸில். திருப்பூர்னோன்னே எல்லாம் வந்து நான் அப்போதைக்கு பஸ்ஸு வந்தோடனே நான் அடுத்த விலாகில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். ஓகே, பாய்.